புனித சியன்னா கத்ரின் 1347 ஆண்டு இத்தாலியில் உள்ள சியன்னா நகரில் 25வது கடைக்குட்டி குழந்தையாக பிறந்தார். கத்ரின் சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது அன்னை மரியாவின் மீதும் அதிகமான பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் வீட்டு மாடிப்படி ஏறி இறங்குகின்ற போது அருள் நிறைந்த மரியை வாழ்க என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். வீட்டில் இருந்த ஒரு அறையில் தன்னை அடைத்துக் கொண்டு ஜபத்திலும் தபத்திலும் முழுமையாக செலவழித்தார். அப்போது அவர் நிறைய காட்சிகளை கண்டார். அதில் ஒரு காட்சியில் மரியாவும் இயேசுவும் அவரை பார்க்க வந்து இயேசு அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு மோதிரம் ஒன்றை பரிசாக அளித்துவிட்டு சென்றனர். பின் 18 வயதில் டொமினிக்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து வெளியுலக வாழ்விலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கினார். திருத்தந்தை 11ஆம் கிரெகோரியார் பிரான்சில் வீட்டு சிறையில் அடைபட்டு கிடந்தார். கேத்ரின் தான் பெரும் முயற்சி எடுத்து அவரை ரோமிற்கு கொண்டு வந்தார். இவருக்கு பிறகு திருத்தந்தை 6ஆம் அர்பன் வந்தார். அவருக்கும் இவர் பேருதவியாக இருந்து வந்தார். நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்துவதில் வல்லவராக இருந்தார். 5 காய வரங்களை பெற்றார். இதனால் இவர் பெரிதும் அவஸ்தைப்பட்டார். ஆண்டவரிடம் இதை தன்னிடமிருந்து நீக்கி விடுமாறு கேட்டார். ஆனால் ஆண்டவரோ 5 காயங்களும் அவருக்கு இருக்குமாறு பணித்தார்.